அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய பெயிண்டிங் எத பத்தினா, படிக்கட்டுல வர சிமெண்ட் தரைக்கு பெயிண்ட் அடிக்கிறத பத்தி பார்க்க போறோம். படிக்கட்டுல வர இந்த சிமெண்ட் தரைக்கு வந்து எந்த பெயிண்ட் அடிக்கலாம்னா, அபெக்ஸ் ஃப்ளோர் கார்ட் பெயிண்ட் இருக்குது தனியா இதுக்கு. இது வந்து ஏஷியன் கம்பெனில வருது இந்த பெயிண்ட். இந்த பெயிண்ட் வந்து நம்ம 3 கோட்டிங் அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கட்ட வந்து தண்ணி ஊத்தி நார் பிரஷ வச்சு நீட்டா தேய்ச்சி கிளீன் பண்ணணும். படிக்கட்டுல வந்து நெறைய பாசி பிடிச்சிருக்கும். அதே மாதிரி டஸ்ட் நெறைய இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்றதுக்காக நார் பிரஷ வச்சு நல்லா நீட்டா தேய்ச்சி கிளீன் பண்ணணும். படிக்கட்டுல வந்து நம்ம தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த நார் பிரஷ வச்சு தேய்ச்சா இந்த பாசி, அழுக்கு இது எல்லாமே வந்து நீட்டா கிளீன் ஆயிடும். நம்ம வந்து படிக்கட்ட கிளீன் பண்ணும்போது எப்பயுமே வந்து மேல இருந்து தான் கிளீன் பண்ணின்னு வரணும். நம்ம கீழ இருந்து கிளீன் பண்ணின்னு மேல போக்கூடாது. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு படியும் வந்து நம்ம தண்ணி ஊத்தி நீட்டா தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கணும். தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணதுக்கப்புறம் படிக்கட்டு வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா காயணும். நம்ம அதுக்குள்ள போய் பெயிண்ட் ரெடி பண்ணி வந்துடலாம். இதுல வந்து நம்ம எடுத்துக்கிற பெயிண்ட் வந்து அபெக்ஸ் ஃப்ளோர் கார்டு 4 லிட்டர் எடுத்திருக்கோம். பெயிண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10 லிட்டர் காலி டப்பால இந்த 4 லிட்டர் பெயிண்ட் ஃபுல்லாத்தையும் ஊத்திக்கணும். தண்ணி வந்து 4 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து 1 1/2 லிட்டர் தண்ணி வைக்கணும். தண்ணி ஊத்திட்டு கையிலேயே வந்து இந்த பெயிண்ட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டப்பாவோட சைடுல நெறைய பெயிண்ட் ஒட்டியிருக்கும். அதெல்லாம் கையில இந்த மாரி சுத்தி சுத்தி வழிச்சுக்கிட்டு கையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த தண்ணியும் இந்த டப்பால இருக்கிற பெயிண்ட்ட வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பெயிண்ட்ட கலக்கிட்டு அந்த 10 லிட்டர் டப்பாலயே ஊத்திடணும். இந்த பெயிண்ட் மூடியில வந்து கொஞ்சம் பெயிண்ட் ஒட்டியிருக்கும். அதையும் வந்து வழிச்சு அந்த 10 லிட்டர் டப்பாலயே போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வந்து கையில நல்லா கலக்கணும். பெயிண்ட்டும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாரி திக்னஸ்ல வந்துரும். கலக்கி முடிச்சதுக்கு அப்புறம் பெயிண்ட்ட வந்து ஒரு 2 வாட்டி வந்து ஆத்திக்கணும். ஆத்திட்டு இந்த 4 லிட்டர் டப்பால பாதி அளவு வந்து பெயிண்ட்ட ஊத்திக்கணும். 4 லிட்டர் டப்பால தான் நம்ம அடிக்க போறோம். அடிக்கிறதுக்கு வந்து 4 இன்ச் பிரஷ்ஷு. பிரஷ் வந்து கம்பெனி பிரஷ்ஷா யூஸ் பண்ணுங்க. அதுதான் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். விக்கி பிரஷ், அருண் பிரஷ், உதயா பிரஷ் இதுல எந்த பிரஷ் இருந்தாலும் ஓகே தான். ஓரம் கட்டுறதுக்கு நம்ம பிரஷ் யூஸ் பண்றோம். பிளைனா இருக்கிற இடத்துக்கு அடிக்கிறதுக்காக 4 இன்ச் காட்டன் ரோலர் எடுத்துக்கலாம். பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே வந்து படிக்கட்டோட மேல் பக்கத்துல இருந்து தான் அடிக்க ஆரம்பிக்கணும். பிரஷ்ல வந்து பெயிண்ட்ட தொட்டு டப்பாவோட சைடுல 2 பக்கம் மாத்தி மாத்தி வழிச்சுக்கிட்டு கொஞ்சமா தொட்டு ஓரம் கட்டணும். ஓரம் கட்டும்போது பொறுமையா ஓரம் கட்டணும். ஒரு பக்கம் நம்ம ஓரம் கட்டும்போது பிரஷ்ல வலிச்சிட்டோம்னா மறுபடியும் எதிர் பக்கம் வந்து பிரஷ் அதே மாதிரி ஓரம் கட்டி வலிக்கணும். அப்பதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோட்டிங் ஓரம் கட்டுறது கரெக்டா உட்காரும். பிரஷ்ல வந்து நம்ம ஓரம் கட்டும்போது ஒரு பக்கம் நீட்டா வலிச்சு ஓரம் கட்டிட்டோம்னா மறுபடியும் வந்து பிரஷ்ஷ ரிவர்ஸ்ல வந்து வலிச்சு ஓரம் கட்டணும். இந்த படிக்கட்டுல வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படிக்கட்டோட நெத்தி வந்து நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சிருக்கணும். இது வந்து தரைக்கு மட்டும் அடிக்கிற பெயிண்ட் இது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோலர் யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரோலர்ல வந்து நம்ம பெயிண்ட்ட தொட்டு எடுத்து டப்பாவோட சைடுல வழிச்சு எடுத்துட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா வந்து நம்ம தரைக்கு தான் பெயிண்ட் அடிக்கிறோம். அதனால வந்து ரோலர்ல வந்து சரக்கு நம்ம அதிகமா எடுத்து இந்த மாரி அப்ளை பண்ணி அடிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடியும். ஏரியாவும் கொஞ்சம் அதிகமா வரும். ரோலர்ல வந்து நம்ம பெயிண்ட்ட தொட்டு உருட்டும்போது கொஞ்சம் பொறுமையா உருட்டிக்கணும். சென்டர் ஏரியா உருட்டும்போது நம்ம கொஞ்சம் வேகமா உருட்டிக்கலாம். ஓரக்கை உருட்டும்போது மட்டும் சைடு வால்ல பெயிண்ட் படாம கொஞ்சம் பொறுமையா உருட்டிக்கணும். இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரைமர் அடிக்கணுமான்ட்டு ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு வந்து தனியா பிரைமர்லாம் கிடையாது. இந்த பெயிண்ட்டே வந்து நம்ம பிரைமரா கன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீதி அடிக்கிற 2 கோடும் வந்து நம்ம நார்மலா பெயிண்ட் அடிக்கிற மாரி அப்ளை பண்ணி மொத்தம் 3 கோட் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் கோட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அடிச்சு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கோட் காயறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம செகண்ட் கோட்டிங் குடுத்துக்கலாம்.
செகண்ட் கோட்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கோட் நம்ம எப்படி ஓரம் கட்டி அடிச்சோமோ அதே மாதிரி தான் செகண்ட் கோட்டிங்கும் ஓரம் கட்டி அடிக்கணும். எட்ஜஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் வச்சு ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பிளைனாக இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து ரோலர் யூஸ் பண்ணி செகண்ட் கோட்டிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங்கில் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி தான் செகண்ட் கோட்டிங்கும். செகண்ட் கோட்டிங் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுக்காகனா ஆல்ரெடி வந்து ஒரு கோட்டு பெயிண்ட் ஏறி இருக்குது. செகண்ட் கோட்டிங் அடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பெயிண்ட்டும் அந்த அளவுக்கு ஏறாது, ஏரியாவும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓரம் கட்டுறதுக்கும் சரி ரோலரில் உருட்டுறதுக்கும் சரி செகண்ட் கோட்டிங் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் கோட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிட்டோம். பெயிண்ட் காயறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேர்ட் கோட்டிங் அடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 3வது கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம். 3வது கோட்டிங் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2 கோட்டிங் பெயிண்ட் ஏறி இருக்குது. 3வது கோட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ரோலர் உருட்டுறதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம படிக்கட்டுக்கு 3 கோட்டிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 லிட்டர் ஃப்ளோர் கார்டு பெயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும்னா 80 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். அதாவது ஒரு கோட்டுக்கு. அப்படின்னா 3 கோட்டிங் அடிக்கிறதுக்கு வந்து எத்தனை லிட்டர் தேவைப்படும் சொல்லிட்டு நம்ம படிக்கட்டை மெஷர் பண்ணி கணக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட்டை வாங்கிக்கணும். தோராயமாக வந்து படிக்கட்டு வந்து ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் அப்படி வருதுன்னா அதுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 3 லிட்டர் தேவைப்படும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரஷ்ஷையும் ரோலரையும் வந்து தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணிடணும். ப்ரஷ்ஷை கழுவும் போது நம்ம வந்து ப்ரஷ்ஷை தலைகீழாக பிடிச்சி கழுவணும். அப்போ தான் வந்து மேலே இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாமே அடி வழியாக இறங்கி கீழே நீட்டாக க்ளீன் ஆகும். இந்த ஃப்ளோர் கார்டு பெயிண்டோட வாரண்ட்டி வந்து 2 வருஷம் மாதிரி கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம தரைக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் படிக்கட்டு தரைக்கு வந்து ஃப்ளோர் கார்டு பெயிண்ட்டை எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.